அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்மிடையே அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி எய்ம்ஸ் நிறுவனத்தில் அசோசியேட் ப்ரொஃபஸராக நர்சிங் காலேஜில் பணிபுரிகின்ற முனைவர் பி வடிவுக்கரசி அவர்கள் தொழில்நுட்பமும் ஆரோக்கியமான முதுமையும் அதே போல முதியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே வழி நடத்த உள்ளார். அவர் நிறைய இந்த மாதிரியான துறையிலே, அதாவது செவிலியர் துறையில் நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கிறார். கல்வி மட்டுமல்ல, அனுபவங்கள் நிறைய பல்வேறு நிறுவனங்களில் பெற்று பல்வேறு சான்றுகளை பெற்றுள்ளார். நேரம் கருதி அவரை நிகழ்ச்சியை துவங்கி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசி முடித்தவுடன் அவரிடம் நாம் நம்முடைய சந்தேகங்கள் அல்லது ஆலோசனைகள் அல்லது கருத்துகள் போன்றவற்றை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த இணையதளத்துல உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது. ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பேசுறதுல கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்து வந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வெளியில இருக்கிறதுனால அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்து வரும். ஐயா பேசினது போல அவ்வளவு தெளிவா நமக்கு தமிழ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அவங்க சொன்னது போல இந்த முதியோர், அந்த வயோதிகம் என்பது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையோட, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படிதான் நான் பாக்குறேன். நம்ம வந்து நிறைய படிக்கிறோம், ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் கூட நம்ம படிக்கிறோம். இந்த சாஸ்திரங்கள்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை 4ஆ பிரிக்கிறாங்க. அதுல வந்து 3வது நிலையாக இந்த வயோதிக பருவம் இருக்கு. அது வந்து ரொம்ப அற்புதமானது. ஏன்னா மத்த வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பம் சார்ந்து அவங்களுக்காகவே நம்ம உழைச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த இந்த பகுதியில மட்டும்தான் நாம நம்மளை பத்தி நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணி அதற்கு நம்ம எப்படி அந்த நம்ம மாஸ்லோ ஹையரார்கி தியரியில நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய கிளாஸ்ல. அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே உச்சகட்ட நிலை, உச்சகட்டமா ஒரு அடையணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ அதை உணர்ந்து கொள்வதற்கு வந்து ஒரு சரியான பருவம் வந்து இந்த பருவம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அற்புதமான விஷயங்களை நம்ம வந்து சாதிக்க முடியும். அதுல நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தோட முனைப்பு என்ன, இப்ப நமக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல வந்து நம்மளுடைய இந்த எல்டர்லி கேர் போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம மத்த என்னென்ன விஷயங்கள் சார்ந்த இதனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன, இப்போ முதியோர்கள் சார்ந்த ஒரு நலம் அப்படின்னு பார்த்தா அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு மெயினா நான் எடுத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ட்ரைனிங் மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்டர்லி கேர்க்காக. ஸோ அதுல இருந்த கண்டென்ட்டும் பிளஸ் குளோபலா வந்து கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம நித்தி ஆயோக் ரொம்ப கொஞ்சம் ஆத்தரைஸ்டு வெப்சைட், ஸோ அதுல இருந்தும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த கண்டென்ட் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு. ஐயா சொன்னது போல நம்மளுடைய இந்த டிஜிட்டல், ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய எப்படி சமூகம் போகின்றதோ அதற்கு ஏற்றாற் போல நாமளும் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம் அல்லது பரிணாம இதுன்னு சொல்றோம். சோ நம்ம இருக்கிற இந்த உலகம், இப்ப இருக்கிற நவீன யுகம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து அதை எப்படி நம்மளுடைய இந்த பருவ கட்டத்துல எப்படி நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஒரு முனைப்பெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகே, நன்றி நன்றி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்கு. என்ன ஸ்டடி அப்படின்னாக்கா லாசி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது லாங்கிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா. நிறைய ஃபைண்டிங்ஸ் இருக்கு. நான் வந்து நமக்கு இந்த கிளாஸ், ஏன்னா இது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான், அது சார்ந்து மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதுல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? லெட் இட் பி லைக் இன்டராக்ஷன். இது ஒரு மாதிரி லெக்சர் கொடுக்குற மாதிரி இல்லாம நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனா இருந்தாலுமே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே, இல்லையா?
சோ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்ன தெரியுது? இந்த 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 கண்டென்ட் விட்டுருங்க, இந்த கிராஃப் பார்க்கும்போது ஏதாவது தெரியுதா? 2050 19.5% இருப்பாங்கன்னு சொல்றீங்க. அது ஒண்ணு தெரியுது. ஓகே. வேற? அது 19.5 20ன்னா அப்ப இப்ப 2027 சென்சஸ் எடுக்க போறாங்க. ம். அப்பவே 140 கோடி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுல ம். 10% அல்லது 20% வரும் பொழுது 10 15 கோடிக்கு மேல வரும்னு நினைக்கிறேன், சீனியர் ஓகே. சிட்டிசன்ஸ். ஓகே. ஓகே. இல்ல, நான் இந்த கிராஃப் சார்ந்து கேக்குறேன். இதை பார்த்த உடனே என்ன புரியுது, என்ன புரிதல் நமக்கு இருக்கு? ப்ளூ கலர் ஒண்ணு, எல்லோ கலர் ஒண்ணு அனுப்புறீங்க. அதுல ஆமா, ஆமா. ஓகே. ப்ளூ கலர். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இதுல மத்தவங்களும் மியூட் பண்ணிக்கலாமா, இல்ல நம்ம அன்மியூட் பண்ணி வச்சிடறோமா எல்லாருமே? அவங்க பேசணும்னா அவங்க மியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? அல்ல, அவங்களே பண்ணாதான் இப்போ அவங்களே பண்ணி. அதான் அவங்களே பண்ணிக்க முடியும் இல்லையா? நம்ம வந்து அந்த இது பண்ணி அந்த ப்ரொவிஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அவங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? எங்களுக்கு என்னன்னா, நீங்க கண்டினியூஸா பேசிட்டு அப்புறம் நாங்க கேட்டோம்னா நல்லா இருக்குமான்னு ஒரு யோசனை. ஓகே, ஓகே. இல்ல, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது நம்ம வேற போஸ்ட் லஞ்ச் செஷன், அதுவும் ஆன்லைனு. அப்புறம் நமக்கு வந்து கிளாஸ் செஷன் இந்த மாதிரி இது பண்ணியுமே கூட, இது கிளாஸ் எல்லாம் இல்ல. நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண தான் போறோம் அதெல்லாம் பத்தி. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா, என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ 2050க்குள்ள நமக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஸ்டடியோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 319 மில்லியன் முதியோர்கள் வந்து இருக்க போறாங்க அப்படின்றது காட்டுது. அது மட்டுமல்லாம நம்மளுடைய இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 19.5% வந்து முதியோர்களாக இருக்க போறாங்க அப்படின்றத இது ப்ரொஜெக்ட் பண்ணுது. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விதத்துல நம்ம வந்து பிளஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த நவீன ஆஹ் கால கண்டுபிடிப்புகளோட உதவியாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம், இந்த ஸ்டடி ப்ரொஜெக்ட் பண்றது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் இந்த ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா 1950ல கிட்டத்தட்ட ஒரு 36 புள்ளி சம்திங் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 2050ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, ஆயுட்காலம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த 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 டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது கருவுறுதலுடைய சதவிகிதம் வந்து பாத்தீங்கன்னா, நாட் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டே வரப்போகுது அப்படின்றது ஒரு ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ் இது. சோ இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா, இதோட ஃபைண்டிங்ஸ் கிட்டத்தட்ட 4 பேர்ல ஒருத்தவங்க வந்து முதியோர்களாக இருக்க போறாங்க 2050. அப்படி அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே பாக்குறோம். அதாவது நம்ம வந்து ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தோட இதுபடி பிரெக்னென்ட் வந்துருவாங்க, குழந்தைங்க வந்துருவாங்க, அதுல பெரியவர்களும் வந்துருவாங்க. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு பார்த்தாலே அவங்க 2வது பருவமான குழந்தை பருவத்தில் தானே இருக்காங்க. அவங்களோட இம்யூன் இதெல்லாம் வந்து குறைஞ்சிடும். ஸோ அவங்க ஆல்வேஸ் ஹை ரிஸ்க் ஃபார் எனி இன்ஃபெக்ஷன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஒரு நாடு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ள போறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரொம்ப ப்ரோஆக்டிவா தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் இல்லையா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நிம்ஹான்ஸ்ல. நான் அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டாக்டர் கோபி சார், அதுக்கப்புறம் எனக்கு கூட யாரெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்றாங்களோ ஆர்கனைசிங் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வர போகுது அப்படின்றது வந்து ஒரு நிச்சயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இங்க இந்த ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். சோ கிட்டத்தட்ட 2050ல பாத்தீங்கன்னா 4க்கு ஒருத்தர் வந்து முதியோர்களாக இருக்க போறாங்க அப்படின்றது தெரியுது. சோ நமக்கு வந்து நம்ம இப்பத்துல இருந்தே நம்ம அதுக்கு உண்டான செயல்களை செய்ய வேண்டும். சோ அதே இந்த லாஸ்ட் இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்கு ரிலேட்டடா இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுகாதாரம் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 75% முதியவர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குரோனிக் இல்னஸா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனா இருக்கலாம், அல்ல அந்த ஹைப்பர் டென்ஷன் சார்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 24% பேர் வந்து அன்றாட செயல்பாடுகள்ல சிரமம் இருக்கு. அதாவது டெய்லி ஆக்டிவிட்டி ஆஃப் லிவிங், ஏடிஎல் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் சொல்றோம். சோ அதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. 100க்கு 24 பேர். அப்போ இந்த விகிதத்தில் நம்ம வந்து 2050ல போகும்போது நம்மளுடைய இது என்னவாக இருக்கும்ன்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சமூக பாதுகாப்பு சார்ந்து பாத்தீங்கன்னா 70% முதியவர்கள் அன்றாட தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைதான் இப்போதைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் இவங்களை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுன்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதனுடைய விளைவாக தான் நமக்கு இப்ப இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 32 பேரு வாழ்வில் குறைந்த திருப்தியை கொண்டுள்ளார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்றத நம்ம இங்க பார்க்க முடிகின்றது. 78% முதியோர்களுக்கு எந்த ஒரு ஓய்வூதிய காப்பீடும் இல்லை. நிறைய ஸ்டேட்ல அதெல்லாம் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணல அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இது வந்து மொத்தமா இந்தியாவோட நிலை. அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவ காப்பீடு அதோடைய அக்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18% முதியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுல நம்ம வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து இந்த கணினி சார்ந்த உலகத்துல இருந்து இருக்கோம். அதுல வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப அக்சசபிள் எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மொபைல் போன். அது எல்லாருக்கிட்டமே இருக்கு இப்பெல்லாம். ஸோ அதோட அக்சசிபிலிட்டி நம்ம இங்க பார்ப்போம். அக்சஸ் டு மொபைல் போன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப காமனா எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுல வந்து 87% இந்திய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த டிஜிட்டலா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மொபைல். அதுவும் இப்ப வந்து நமக்கு வந்து டிமானிட்டைசேஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல கூட வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்சசிபிலிட்டியோ அதை ஆப்ரேட் பண்றதோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அந்த ஸ்டடில இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, மூவிங் ஃபர்தர். இப்ப நம்மளோட இது பாத்தீங்கன்னா மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட். இந்த லாஸ்ட் டைம் செஷன்ல கூட ஒரு மேடம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, நான் பார்த்தேன். ஸோ ஒரு மனிதனுடைய என்ன சொல்றது, அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு நிலை என்ன அப்படின்னு எடுத்துக்கலாமா, அதுல வந்து தேவைகள் சார்ந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இதுல வந்து 5 நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். ஒன்னு வந்து பிசியாலஜிக்கல் நீட், இன்னொன்னு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, சைக்காலஜிக்கல் ஆர் லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த 5 நிலைகள் இருக்கு. பிசியாலஜிக்கல் நீட் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப தேவையான அடிப்படை தேவையான விஷயங்கள். அவங்களுக்கு தேவையான உணவு, சாப்பாடு, அது காற்று, நீர், அந்த இதெல்லாம் பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அச்சீவ் பண்றது வந்து பிசியாலஜிக்கல் நீட் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, அதுல இருந்து நம்ம அடுத்த நிலை போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா செக்யூரிட்டி ஆஃப் பாண்ட், எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி, ஒரு ஷெல்டர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், குடும்பம் சார்ந்து. 3வது நிலை என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா இந்த லவ் அண்ட் பிலாங்கிங். அதுல நமக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கிக்கிறது, இல்ல வி ஹாவ் ஒரு அன்போட ஒரு நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஒரு உறவினர்கள் சார்ந்தோ இருக்கிறது. நம்ம ஒரு இந்த தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகின்றோம். ஸோ அடுத்த நிலை வந்து செல்ஃப் எஸ்டீம். ஸோ இந்த இந்த ஜீரியாட்ரிக் அந்த எல்டர்லி பீப்புள் வந்து இந்த நிலைக்கு வந்து நம்ம கொஞ்சம் போயிட்டே இருக்கோம். அதாவது இந்த லேட் அடல்ட்ஹுட் ஆர் இந்த எல்டரி பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்த செஷன் இருக்குன்னு பாக்குறோம். செல்ஃப் எஸ்டீம், அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், ஒரு இதை நம்ம திருப்தி அடைஞ்சோம், அச்சீவ் ஆயிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு திருப்தி, மற்றவங்களால மதிக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இதோட கடைசி நிலை தான் நம்ம பாக்குறோம் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 60க்கும் மேற்பட்ட இதுல இங்க நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளுடைய இந்த 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 வாழ்நாளோட இதுல நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், அல்லது என்ன இந்த வாழ்க்கையோட நோக்கம் எதை பத்தினதாக இருக்கு, நமக்குன்னு ஒரு மோரல் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சார்ந்து வரக்கூடிய மாற்றங்களை வந்து அக்செப்ட் பண்ணினா அது ஒரு பெரிய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அது ஓகே, நான் இப்படிதான்றது புரிந்து கொண்டது, ஏன்னா நான் என்னுடைய நிலை என்னன்றது எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நிலையை இது பண்றது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு, பேஸ்ட் ஆன் த ரிலீஜியஸ் பிரின்சிபல் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகள் இருக்கு. ஸோ இதுல நம்ம இந்த இந்த எல்டர்லி லெவல்ல நம்ம அமைய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அல்டிமேட்டா இந்த ஜீரியாட்ரிக் ஹெல்த், இந்த முதியோர்கள் சார்ந்த இந்த நலத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 4 விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து பிசிக்கல் ஹெல்த், சைக்காலஜிக்கல் ஹெல்த் அல்லது மென்டல் வெல்பீயிங், எமோஷனல் திங் நம்ம சொல்லலாம், சோஷியல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்.
இப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்த்ன்னு எடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா இது இது எல்லாமே சவுண்ட் அண்ட் எனஃபா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிசிக்கல் ஹெல்த் நம்ம பாக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் பண்ணிருக்கு, அதுல எப்படி நம்ம இந்த டிஜிட்டலைசேஷன் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, அண்ட் சைக்காலஜிக்கல் ஹெல்த்துக்கும் நமக்கு வந்து எப்படி கவுன்சிலிங் செஷன் ஆன்லைன்ல கொடுக்கறது, சோஷியல் ஹெல்த்துக்கு எப்படி வந்து இந்த டிஜிட்டல் திங்ஸ் டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸோ இது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கு. மேபி இது உங்களோட ப்ரீவியஸ் செஷன்ல கூட மேபி அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா அது முழுக்க முழுக்க முதியோர்களுடைய நலம் சார்ந்த விஷயத்தை தான் அதுல வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால இது மேபி எடுத்திருந்திருக்கலாம். அதனால ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி போயிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி பீப்புள், NPHCE, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் தி ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி, இந்த வயது முதியோர்களுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, தேசிய அளவுல நம்ம வந்து சென்டர் வந்து கிட்டத்தட்ட 200 பெட்டட் ஹாஸ்பிட்டல் தேசிய அளவுல அவங்க கிரியேட் பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, ரீஜனல் ஜீரியாட்ரிக் சென்டர் ஒரு ஒரு ரீஜனா டிவைட் பண்ணிட்டு அதுல அவங்க வந்து ஜீரியாட்ரிக் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். அது போல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்குது நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த என்குவாஸ்னு ஒரு செக் லிஸ்ட் இருக்கு. அந்த செக் லிஸ்ட் வச்சு ஒரு ஒரு லெவல் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், அந்த அந்த ஹாஸ்பிட்டலே வந்து இந்த மாதிரி நிலைகள் இருக்கு. அந்த ஒரு ஒரு நிலைக்குமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால குவாலிட்டி செக் பண்றதுக்கு செக் லிஸ்ட் இருக்கு. அதுல ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜீரியாட்ரிக் பெட் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு மெடிசன் மேல் வார்டோ இல்ல ஃபீமேல் வார்டோ போனீங்கன்னா இதுல எத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து ஜீரியாட்ரிக் பெட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாக்கா, கண்டிப்பா நம்ம அங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ல செப்பரேட்டா இவங்களுக்காக வச்சிருக்கணும். முதியோர்களுக்காக ஒரு இது, மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் ஒரு கவுண்டர் செப்பரேட்டா இருக்கணும். நீங்க எங்க போயும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு பப்ளிக் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலயும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. வயசானவங்களுக்காக ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால். நீங்க நிறைய அந்த இதுல நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுமே இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு லெவல்லுமே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள இமீடியட்டா நம்ம ரெஃபரல் என்ன பண்றோம், அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக என்ன பண்ணி வச்சிருக்கோம், அது போல இன்சூரன்ஸ் ஸ்கீமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய அந்த பிசிக்கல் ஹெல்த் வந்து இது பண்ணலாம். இதுல டிஜிட்டலைசேஷன் எங்க வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, எத்தனை பேருக்கு ஆபா தெரியும்? ஆபா, சரி, ஓகே. எத்தனை பேர் வந்து மொபைல் இது யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல என்னமா சொல்றீங்க? மொபைல்ல வந்து நம்மளோட இன்னொரு தடவை சொல்றீங்க தயவு செஞ்சு. ஆப்பாவா? ஆப்ஸா? ஆபா ஆபா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அக்கவுண்ட் நம்பர். எஸ். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னா நம்ம எல்லாமே ஆப்லயே பண்ணிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப எய்ம்ஸ் குவஹாட்டினா எய்ம்ஸ் குவஹாட்டில வந்து இந்த மொபைல் ஆப்லயே இருக்கும். அந்த மாதிரி எல்லா இதுலயுமே மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் சென்டர்ல அது இருக்கு. நிம்ஹான்ஸ்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிம்ஹான்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஆப் இருக்குதா தெரியல. பட் ஆப் நிறைய இடத்துல இருக்குமா, நிறைய இருக்கு. பட் நிம்ஹான்ஸ் வந்து நிறைய டிஜிட்டலா நிறைய ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து கம்யூனிகேஷன்லாம் டிஜிட்டல் கம்யூனிகேட் பண்றாங்க. வாட்ஸ்அப்பை நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகே. சோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம சின்ஸ் நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸா தட்டு பிரைவேட்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். 1 month இன் அட்வான்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு தான் இப்ப ஆப் வச்சிருக்காங்க. சங்கர நேத்ராலயா, இப்ப நாராயண ஹிருதயாலயா, இந்த மாதிரி பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல உடனே போன உடனே டாக்டரை பார்க்க முடியாது இல்ல. சாதாரணமா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. காலையில
டோக்கன் எவ்வளவு ஏர்லியரா போய் இங்க காத்திருந்து அவங்க டோக்கனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சு அவங்க போறதுக்கு கிட்டத்தட்ட 8-9 மணி ஆகி போயிடும். அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அந்த மாதிரி டவுன்ல இருக்க ஹெல்த் சென்டர்ல அங்க போனா கொஞ்சம் ஒரு 10 பேர் 20 பேர்ல இருக்கும் பொழுது சீக்கிரம் நமக்கு டாக்டரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ நமக்கு இந்த பிசிக்கல் ஹெல்த் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு 4 டொமைன் பார்த்தோம். அந்த டொமைன்ல இந்த பிசிக்கல் ஹெல்த் ரிலேட்டடா நம்ம பண்றதுக்கு எப்படி இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து எப்படி நமக்கு உதவுது அப்படின்னு. இங்க நம்ம எய்ம்ஸ் குவஹாட்டில அது போல நிறைய மற்ற எய்ம்ஸ்லயும் வந்து எல்லாருக்கும் வந்து ஏன்னா ஒரே மாதிரி அவங்க செயல்படுறதுனால நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தேன். அங்கேயும் வந்து இ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆப் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து ஃபாலோ பண்றதும் இ விசிட்டுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் இல்ல ஒரு டாக்டரை பாக்குறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த ஆப்பே நீங்க இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் குவஹாட்டி ஸ்வஸ்தி ஆப்னு இருக்குன்னா ஒரு பேஷண்ட பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னோட பத்தின நான் எப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் இல்ல லாஸ்ட் 6 மந்த்ஸ் அது அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலோட பொறுத்து. ஸோ எவ்வளவு நான் என்னென்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இல்ல நம்மளோட என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம், ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம லாஸ்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இ ஆரோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செப்பரேட் இன்ஃபர்மேஷன் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் இது பண்றதுக்கு இப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம் எப்படி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகுது நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் பண்ணுது, அதை எப்படி இந்த டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து டெலிமெடிசின் இருக்கு. ஸோ டெலிமெடிசின் நிறைய ஏரியால ரொம்ப ரிமோட் ஏரியாவா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதோட கனெக்ட் பண்ணி தேல் கிவ் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியோ இல்ல என்னோட ப்ரீவியஸ் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா பிஹெச்சி ஒரு இடத்துல இருக்கும், அதுவும் மெயின் ஹாஸ்பிட்டல் டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர முடியாது ஹில்லி ஏரியான்றதுனால. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அங்க ஆல்ரெடி அந்த டெலிமெடிசனோட செட்டப் இருக்கும். ஸோ அப்போ இங்க இருந்துட்டே வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத அசஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இயர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவர் அங்க விஷுவலைஸ் பண்றது நமக்கு இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி வந்து கரண்டா இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து ஜீரியாட்ரிக் ஹெல்த்துக்கு வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த பிசிக்கல் ஹெல்த்ல இருந்து பாக்குறோம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்டிங் வெரி வெல் அந்த பர்டிகுலர் இதுக்காக. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிகல் லீகல் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஸோ இதன் மூலமாக சைக்காலஜிக்கலாவும் ரொம்ப சோசியலாவும் அவங்களுடைய ஹெல்த் வந்து சவுண்டா அவங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க யாரையும் சார்ந்து இல்லை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 41ல ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் சர்டன் கேசஸ். ஸோ இதெல்லாம் இது வந்து அவங்களுடைய ரைட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளும் கொடுத்துருக்காங்க. அடுத்த இதுல நம்ம இங்க பாக்குறோம் லீகல் மெஷர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் படி அவங்க வந்து டு மெயின்டைன் அன் ஏஜ்டு பேரண்ட், அவங்க கண்டிப்பா இது ஒரு குழந்தைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து ஆக்ட் இருக்கு. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாம எல்டர்லிக்காக இங்க வந்து நம்ம பாக்குறோம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பர்டிகுலர் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா சீனியர் சிட்டிசனோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இல்ல அவங்களுடைய இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செப்பரேட்டா ஒரு போர்ட்டலே வச்சு இருக்கு இதுக்காக. இப்ப நமக்கு லீகலா ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த போர்ட்டல்ல போய் நம்ம சேஜ் அப்படின்ற அந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். ஸோ அதன் மூலமா நமக்கு லீகலா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பாலிசி சப்போர்ட், நேஷனல் பாலிசி ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ். ஸோ செப்பரேட்டா எப்படி எஜுகேஷனல் பாலிசி ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததோ அது போல இந்த பாலிசி வந்து அவங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். மேடம் அந்த ஆப் பேர் இன்னொரு சொல்லுங்க.
சேஜ் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இங்க பாருங்க, சீனியர் கேர் ஏஜிங் growth என்ஜின், சீனியர் கேர் ஏஜிங் growth என்ஜின். நான் அந்த அந்த மத்த விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சோ அது போல ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இதெல்லாம் நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா எல்டர்லி பீப்புளை சேஃப் கேர் பண்றதுக்காக. ஸோ எல்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க பேர் வந்து சில்வர் ஜெனரேஷன். ஏன்னா சில்வர் ஜெனரேஷன். ஸோ சின்ஸ் நம்ம ப்ரோஆக்டிவா அவங்களுடைய அந்த 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 ஏஜ் குரூப் தான் அதிகமா இருக்க போகுதுன்றதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அவங்களுக்காக. நியூவா மாடர்ன் டிவைஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும், இல்ல அவங்கள டேக் கேர் பண்றதுக்கு வந்து ஸ்கீம் கொண்டு வரதாக இருக்கட்டும், ஏதாவது யாராவது சர்வீஸ் பண்றாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து இந்த சேஜ்ன்ற அந்த ஆப்ல போய் பார்க்கலாம். ஸோ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி ஃப்ரம் த கமிட்டி தே வில் டூ த அனாலிசிஸ் அண்ட் தே வில் ரெக்டிஃபை. அப்போ அந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகும், அதை வச்சு நம்ம அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னாக்கா வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் ப்ரோக்ராம். இப்போ வந்து ஒரு புது டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க, சில்வர் எக்கனாமி. அதாவது பெரிய இந்த எல்டர்லி பீப்புளை கேர் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுது, அதுல என்ன மத்த கார்பரேட் குரூப்பா இருக்கலாம், இல்ல என்ஜிஓஸா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் வந்து அலைடு இந்த பிபிபி மோட் சொல்றோமே, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நமக்கு வந்து இந்த நேஷனல் ஹெல்ப்லைன் ஃபார் சீனியர் சிட்டிசன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய இந்த சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ எந்த ஒரு சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு செப்பரேட் ஒரு ஒரு செப்பரேட் கோட்டா இருக்கு எல்டர்ஸ்க்காக அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சு, எங்க போனாலும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணினாலும் அதை வந்து கொஞ்சம் ஒருங்கிணைக்கிறதுல எங்கேயோ பிரச்சனைகள் இருக்கு. அதை தான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ அங்க பல திட்டங்கள் இருந்தாலும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து கடினமாக இருக்கிறதுனால முதியோர் பராமரிப்பு என்பது நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் மையமாக இருக்கு. ஆனா 71% முதியோர்கள் கிராமங்கள்ல இருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்டடி ரிப்போர்ட் வந்து சொல்றது. சோ இங்க வந்து என்ன மெயின் இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் அல்லாத மற்றும் இல்லம் சார்ந்த பராமரிப்பு, அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. முதியோர் மனநல பாதுகாப்பு மற்றும் நோய் தணிப்பு, அதாவது வேக்சினேஷன்ஸ் ரிலேட்டட் திங். பராமரிப்பாளர்களின் மன அழுத்தம், சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்டர்லி நம்ம பாத்துக்கணும், ஆனா அதனால அந்த பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க படுற கஷ்டங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பர்ஸ்ட், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மன அழுத்தம், இதெல்லாம் விஷயங்கள் நமக்கு இருக்கு. இப்ப டிஜிட்டல் மற்றும் நிதி சார்ந்த மோசடிகள், இதுலயும் வந்து நிறைய பேர், ஏன்னா எல்டர் பீப்புள் ஐ திங்க் ரீசெண்டா நேத்து முந்தா நேத்து கூட பார்த்தேன், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்டர்ஸ வந்து மர்டர் பண்றது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம இதுக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப முன்னெடுப்பாவே இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ அதனால இந்த நிதி ஆயோக்கியா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா 4 விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஆரோக்கியமான மற்றும் இந்த வயோதிகம் சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் பார்க்கிறோம். சுகாதார ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள், இதுல வந்து என்ஜிஓஸ் பிளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய தன்னார்வ தொண்டு இல்ல தன்னார்வ ஆர்வலர்கள்லாம் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, முதியவர்களுக்கு உண்டான விஷயங்கள்ல வந்து முன்னெடுப்பா இருக்காங்க. சமூக அதிகாரம் அளித்தல் மற்றும் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இப்ப நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நமக்கு உண்டான ரைட்ஸ் என்னன்றது நமக்கு வந்து தெரிய வரும்போது அதை நம்ம ப்ராபகேட் பண்ணணும். நம்ம பிள்ளைங்கெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னும் போது நமக்கு அது ஒரு சேஃப்டி. அவங்க அப்படி வேற மாதிரி நடந்துக்குவாங்க சொல்லல, ஆனா இப்ப இருக்கிற நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு கவலையா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா பண்ணணும், கம்யூனிட்டி அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இது எல்லாமே வித் டிஜிட்டல் மீடியா. இப்ப நாம ஒரு இடத்துல இருக்கோம், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஆனா நம்ம வந்து கனெக்ட் ஆகி இந்த ஹெல்த் விஷயங்களை நம்ம பேச முடியுது, இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னாக்கா இந்த டெக்னாலஜி அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாம பொருளாதாரம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, சேஜ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அது ஒரே எக்ஸாம்பிள் தான். ஸோ எல்டர்ஸ்க்காக அது மட்டும் இல்லாம அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க, எல்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து டிக்னிஃபைட் மேனர்ல அவங்கள ரீஎம்ப்ளாய் பண்றது, அவங்களுடைய உடல் சார்ந்து அவங்களால என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது சார்ந்து எப்படிப்பட்ட வேலைகள் கொடுக்க முடியும், அதனால அவங்க பொருளாதாரமாக அவங்க கொஞ்சம் கஷ்டப்படாம இருப்பாங்க அப்படின்றதையும் அவங்க பாக்குறாங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல, ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து டிஜிட்டல் எரா, நம்ம அப்போ இதுல நம்ம சர்வைவ் ஆகணும்னாக்கா கொஞ்சமாவது நமக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ஞானம் இது வந்து வெறும் மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் இந்த சொசைட்டிலே தானே இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்குமே அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் நாலேஜ் வந்து கண்டிப்பா சொல்லப்படணும், அவங்கள வந்து அவங்களுக்கும் வந்து இது வந்து கொடுக்கப்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதோட ஒரு சாரம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம அந்த சுகாதார ஒருங்கிணைப்பு மற்றும் அதனை கண்டினியூஸா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்ற விஷயங்களை நம்ம இங்க பாக்குறோம். சோ பெரியவர்களுக்கு உண்டான தடுப்பூசிகள், வயதானவர்களுக்கு வந்து போஷன் அபியான் அப்படின்ற அந்த போஷன் அபியான் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ப்ரோக்ராம் மா அப்படின்றது மெயினா வந்து மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்காக பண்ணாங்க. அதுல வந்து பெரியோர்களையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஊட்டச்சத்துக்கு இது ரீதியானது, ஏன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா இந்த இம்யூன் பவர் குறைஞ்சு வரும், உணவு எடுத்துக்கொள்வதன் சார்பாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ என்ன அவங்களுக்கு மெயினா தேவையோ, மெயினா மல்டி விட்டமின் விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம எப்படி வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்றத வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல ஆயுஷ்மான் பாரத் இதான் நம்ம வந்து பார்க்கணும். PMJY இது இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இவங்களுக்காக மட்டுமல்ல, கம்ப்ளீட் ஃபேமிலிக்காகவுமே இருக்கு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆரோக்கிய மந்திர்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆரோக்கிய மந்திர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்லம்மா. சோ எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ரிலேட்டட் ஏரியால இந்த ஆரோக்கிய மந்திர்னு ஒண்ணு இருக்கு. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயினா அவங்களுக்கு வந்து இந்த யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, பிராணாயாம பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஜஸ்ட் லாஃப் தெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா என்னோட அம்மாக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செங்கல்பட்டு போயிருந்தப்போ அங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். இந்த ஆயுஷோட இது செப்பரேட்டா இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பரவாயில்ல, அவங்க வந்து அவ்வளோ வயசானவங்களும் அவங்க வந்திருக்காங்க. அவங்க யாரையும் சார்ந்து இல்ல, அவங்களாம் அழகா வராங்க. காலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கவுண்டர் இருக்கு, 4-5 கவுண்டர்ஸ் இருக்கு. அது ஒரு 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 செஷன்லயும் அவங்க போய் என்ன பண்றாங்க, அங்க இருக்க தெரப்பி எடுத்துக்கிறாங்க. என்ன அதுன்னு பார்த்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அக்குபங்க்சர் இருக்கு, வாட்டர் தெரப்பி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க யோகா நமக்கு சொல்லி தராங்க. சோ ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அந்த இது நம்ம வந்து போனப்ப பார்த்துருந்தேன். ரொம்ப அழகா இருக்கு அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி கவர்மெண்டோட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை தவிர்த்து வந்து வீட்டுல இருந்து கொண்டே நம்ம வந்து இந்த எப்படி இந்த ஹெல்த் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னாக்கா இந்த டெலிமெடிசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய இந்த ஹோம் நர்சிங் பீப்புள் எல்லாம் அவைலபிளா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெலிமெடிசன் மூலமாக ரிமோட் மானிட்டரிங், நம்ம இங்க வீட்டுல இருந்து கனெக்டா இருப்போம், ஆனா அவங்க ரொம்ப தொலைவில் இருந்தாலும் அதை பார்க்க முடியும். இது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க தான் இது பண்ணணுன்றது கூட கிடையாது. இப்ப நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கவங்க கூட வீட்டுல இருந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பெட்ரிடனா இருக்காங்க, அப்ப அவங்க வந்து அந்த அந்த டிவைசஸ் எல்லாமே இருக்கும், அது உடனே கனெக்ட் பண்ணும். இப்ப சப்போஸ் அவங்க கீழே விழுற மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அங்க சென்சர் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது என்ன பண்ணும்னா யார் அலர்ட் பண்ணுமோ, கன்சர்ன் பர்சன் அலர்ட் பண்ணணும், அவங்க உடனே வந்து அவங்களுக்கு கேர் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க வந்து செட் பண்ணிருப்பாங்க. சோ வீட்டில் இருந்து கொண்டே நம்ம தொலை தூரத்துல இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமென்ஷியா, யூஸ்வலா வந்து இந்த அல்சைமர், டிமென்ஷியா, டெலிரியம் இதெல்லாம் வந்து நரம்பியல் சார்ந்த விஷயம். அது மெயினா வந்து இந்த எல்டர்லி ஏஜ் குரூப்ல வந்து வர ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ அது சார்ந்து பிளஸ் பாலியேட்டிவ் கேர், அந்த கடைசி கால இதுல வந்து எப்படிப்பட்ட ஸ்பெஷலா வந்து இந்த கேன்சர் அந்த மாதிரியான இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம கேர் பண்றது அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் மற்ற தன்னார்வ தொண்டுகளும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் மெனி ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். நிறைய ஸ்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு தூண் என்ன அப்படின்னாக்கா சமூக அதிகாரம் அளித்தல் மற்றும் ஆதரவு வலைப்பின்னல். அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி எப்படி முதியோர் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு. ஸோ அதுல முதல்ல வந்து அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க வந்து மெயினா வந்து எடுகேட் பண்ணப்பட வேண்டும். இது வந்து ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் பினமினா. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம். எப்படி ஒரு மரத்துல இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூ வருது, அந்த பூல இருந்து அடுத்து காய் வருது, காயில இருந்து பழம் வருது, அந்த பழமே விழுந்து கடைசியில அது ஒரு விதையா மாறி அடுத்த ஒரு மரம் முளைக்குது இல்லையா? அது போல இந்த வாழ்க்கையோட நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து அண்டர்கான் பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்மளுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணவே முடியாது. பிறப்பு நம்ம கையில இல்ல, அது போல இறப்பு, முதுமை, நோய், இது எதுவுமே நம்ம கையில இல்ல. சோ இதை எப்படி நாம வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த அந்த தயார் நிலைக்கு வந்து நம்ம போகணும். சோ அதுக்கு நமக்கு வந்து முதல்ல நம்மளே வந்து தயாராகி கொள்ளணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு நம்ம இந்த இது பண்ணணும். சோ பராமரிப்பாளர்களின் சுமையை குறைத்தல் அப்படின்னா முதியோர்களின் தேவைகள் சார்ந்த விழிப்புணர்வுகளை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன். கண்டிப்பா வந்து முதியோர்களுக்கும் வந்து செஷன் கொடுக்கணும். அதே சமயத்துல அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் வந்து நாம இந்த ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்தது இந்த சமூகம், அவங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது, தன்னார்வ அமைப்புகள், அதெல்லாம் நம்ம பாக்குறோம். முதியோர் உதவி எண். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு. இப்ப அவங்கள நம்ம கேர் பண்றோம் அப்படின்னா எப்படி ஒரு புதுசா குழந்தை பிறக்குதுன்னா நம்ம அந்த குழந்தைக்காக அந்த வீட்டை நம்ம அப்படியே மாத்துறோம் இல்லையா? குழந்தைக்கு நல்ல காத்து வரணும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ரொம்ப அந்த கிரௌட் எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஒரு இது பண்றோம். அது போல முதியோர்கள் நம்ம வந்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்ம வீட்டோட உண்மையான சொத்து. யாரெல்லாம் வந்து உண்மையாலுமே பெரியவங்களுக்கு வந்து கேர் பண்றாங்களோ உண்மையாலுமே அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலா அவங்க. சோ அவங்களுக்கு ஏற்றாறு போல நமக்கு வந்து வீட்டுல இருக்கக்கூடிய வசதிகளை வந்து நம்ம செய்யணும். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரியான சீர்திருத்தங்களை செய்யணும். இதுக்காக தான் நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் அவங்களோட ஃபேமிலி இருக்கவங்களையும் ஆட் பண்றோம். இதையும் சார்ந்து இந்த நாடு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நிறைய இந்த சட்டங்களை வந்து உருவாக்கி இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு சட்டம், அதை குறித்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது அனைத்துமே எப்படி சாத்தியம் அப்படின்னா இருக்கிற டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இங்க முதியோர்களை ஒரு சுமையாக கருதாம அவங்களை வந்து பொருளாதாரத்தோட முக்கிய பங்களிப்பாளர்களாக நாம மாற்ற வேண்டும். எப்படி அதை வந்து மாற்றுறது அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஒரு விரிவான மருத்துவ காப்பீடு அதை வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். அதுதான் வந்து நம்ம ஆயுஷ்மான் பாரத் அந்த இதுல பாக்குறோம். PMJY அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது போல நம்பகமான ஓய்வூதிய திட்டங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஓய்வூதிய திட்டங்கள் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்டேட்ல இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி நிறைய தவறான விஷயங்களும் நடக்குது. அந்த மாதிரியான நிதி மோசடிகள்ல இருந்து நாம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இப்ப எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லார பத்தின டேட்டா கிடைக்குது. அதனால அவங்க கிட்ட இந்த டிஜிட்டலைசேஷன் பத்தி நம்ம அந்த கல்வியை கொடுக்கும் போது அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து ஏமாறாம இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். வரி சலுகைகள்லாம் வந்து அவங்களுக்காக யாரெல்லாம் கேர் பண்றாங்களோ, எல்டர்ஸை வந்து வீட்டுல கேர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வரி சலுகைகள்லாம் இருக்கு. அதை வந்து இது பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து உள்வாங்கிட்டு அதை எப்படி வந்து பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இதெல்லாம் அவங்களுக்கு தர வேண்டிய பாதுகாப்பு. சோ மற்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இங்க வந்து தேர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஐ திங்க் சேக்ரெட் பிளாட்ஃபார்ம். அதாவது அவங்களுடைய ஏன்னா இந்த உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்னெல்லாம் உங்களுடைய இது இருக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்குலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்து அதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ கிரே இன்டென்ஸ் மற்றும் அனுபவ பிரிவு அப்படின்னு. அது இல்லாம மறுதிறன் மேம்பாடு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய
திறன்களை பயன்படுத்தி. ஸோ இந்த 8 பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் பீரியட். இது நமக்கான காலம். இதுலதான் வந்து நம்ம வேற யாரை பத்தியும் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பத்தி மட்டும் திங்க் பண்ணா போறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டோட நிறைய இது இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறது எப்படி, நான் எப்படி இண்டிபெண்டா இருக்கணும். நம்ம ஹெல்த்ன்னு சொன்னாலே யாரையும் சாராமல் நானா சுயமா நிக்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து உண்மையான நலம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அது இல்லாம நம்மளுடைய நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. அதை நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்றது வந்து இந்த பீரியடா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்த டிஜிட்டலைசேஷன்ல நம்ம சொல்றது வந்து 85.8% இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்களுக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் பத்தி இல்லை. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரைனிங் டிஜிட்டல் சார்ந்த ட்ரைனிங் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிளானிங்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ஸ், இந்த பிராட்பேண்ட் சேவையெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்காக குறைத்து இது பண்ணும்போது அந்த சலுகைகளை உபயோகப்படுத்தி டிஜிட்டலைசேஷன் வந்து ஏன்னா இதுதான் பேஸ் ஆக்சுவலா. இதை வச்சுதான் நீங்க மத்த எல்லாமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டலைசேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு மேக்சிமம் என்ன இருக்க போகுது, இந்த மெடிக்கேஷன் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது கரெக்டா எவ்ரி 6 hours ஒன்ஸ் நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னா அதுல செட் பண்ணிட்டோம், நம்ம மறந்துடுவோம் ஆக்சுவலா இல்லையா. அதுவும் இந்த காக்னேட்டிவ் டிக்ளைன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு ஞாபகங்கள் வந்து நிறைய கம்மியாகக்கூடியது. ஏன்னா அதுதான் நம்மளோட பிசியாலஜிக்கல் பினமினா. அது கண்டிப்பா நடக்கும் எல்லாருக்குமே. ஸோ அப்போ மறந்துடுவோம். அதை ரிமைண்ட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த மெடிக்கேஷன் ரிமைண்டர்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை உபயோகப்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வந்து மெயினா வந்து அவங்களுக்காகவே வந்து வடிவமைக்கப்பட்டு அதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பிரிட்ஜ். இதுல நம்ம மெயினா பார்க்க போற விஷயம் வந்து இதுதான். அதாவது டிஜிட்டல் அசிஸ்டன்ட், டெலிமெடிசின், சென்சார் பேஸ்ட் டிவைசஸ், ரிமோட் மானிட்டரிங், சேஃப் ஹோம் டிவைசஸ் அண்ட் மொபைல் ஆப். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அசிஸ்டன்ட் எப்படி வந்து இந்த டெக்னாலஜி நமக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து மொபிலிட்டி எய்ட். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சக்கரம், நான் என்ன சொல்றது, இந்த வீல் சேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜஸ்ட் நீங்க இது பண்ணிக்கலாம் இல்லையா. அதுல ரைட் சைடு போறது, லெஃப்ட் சைடு போடுறது, உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து குறைச்சிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். எந்த எய்டு வந்து டிஜிட்டலா நமக்கு வந்து மொபிலைசேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதோ, மூவ் பண்றதுக்கு, இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதோ, அது வந்து மொபிலிட்டி எய்டுன்னு சொல்றோம். இப்போ வீட்லயே வந்து பெட் ரிடனா இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ரிமோட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பெட்டை மேல தள்ளுறது, கீழே தள்ளுறது, சைட்ல பண்றது, இதெல்லாம் பண்ண முடியும். நமக்கு அது இல்லாம இப்ப பெட் ரிடனா இருக்காங்க அப்படின்னாக்கா ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரோட்டோகால் எவ்ரி 2 hours வந்து அவங்களோட பொசிஷனை மாத்தணும். அப்போ வந்து நீங்க இந்த இதை வச்சு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 2 hours ஒன்ஸ் நீங்க செட் பண்ணீங்கன்னா அது வந்து பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மொபிலிட்டி எய்ட், எப்படி இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் வியரபிள்ஸ். இந்த ஸ்மார்ட் வியரபிள்ஸ்ல என்ன இருக்கு, நமக்கு வந்து மோதிரம் இருக்கு, ஸ்மார்ட் ரிங் இருக்கு, அது இல்லாம ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ஸோ ஸ்மார்ட் பெண்டன்ட் இருக்கு, கீ செயின் இருக்கு, பேண்ட் இருக்கு, ஸ்மார்ட் பேண்ட் இருக்கு, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டிவைஸ். நான் இப்ப சொன்னது போல அவங்க வேற எங்கேயோ இடத்துல இருக்கலாம், ஆனா இவங்க வந்து கீழ் விழக்கூடிய சான்சஸ் இருக்குன்னா உடனே அந்த பெல் வந்து சென்சார் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாச்சுனாலும் உடனே அது வந்து சென்சார் ரிங் ஆகும். ஸோ எவ்ரிபடி வில் பி அலர்ட். அந்த ஃபால் இன்ஜுரியை வந்து அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு உண்டான டிவைஸ். அடுத்தது நான் சொன்னது போல இந்த மெடிக்கேஷன் ரிமைண்டர். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடனே ஞாபகம் வந்து நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் கீழே நம்ம பாக்குறோம். இன்னொன்று வந்து அந்த டெலிமெடிசன் நம்ம சொன்னது. ஸோ ரிமோட் மானிட்டரிங். இப்ப நான் வீட்டுல இருக்கேன் ஆனா ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாருமே வந்து கோவிட்ல வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா, நம்ம அந்த சேச்சுரேஷன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பண்றதுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒன்று வச்சிருப்போம். வீட்லயே வந்து மானிட்டர் வச்சிருக்கவங்க சிலர் இருப்பாங்க, கொஞ்சம் வசதியா இருந்து அப்படி வயசானவங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னா அவங்க வீட்லயே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட ரீடிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் டாக்டர் கிட்டயோ இல்ல அவங்க குடும்பத்துல சார்ந்தவங்க கிட்டயோ வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ அதுல சப்போஸ் டிராப் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபர்தரா அவங்க கேட்பாங்க என்ன பண்றதுன்னு. அப்போ த்ரூ டெலிஃபோன் ஒன்லி அவங்க என்ன மேனேஜ் பண்றதுன்றது கேட்டுட்டு அதுக்கு ஏற்றது போல பண்ற விஷயம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஹோம் டிவைசஸ் அப்படின்னு இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்காக. இப்ப வந்து அவங்க நடந்து வரும்போது லைட் தெரியாம இல்ல வெளிச்சம் இல்லாம அவங்க வந்து நிறைய ஃபால் ஆகுறதுக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஆட்டோமேட்டட் லைட்டிங் அல்லது சென்சார் லைட்டிங், நீங்க ஜஸ்ட் அதை கிராஸ் பண்ணா போதும், உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் வந்து எரியும். ஸோ நீங்க போய் அங்க ஸ்விட்ச் எங்க இருக்கு அதெல்லாம் தேடி கஷ்டப்படவே வேண்டாம். சென்சார் வாஷ்ரூம் அது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஜஸ்ட் கை வச்சாலே போதும், அந்த சென்சார் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும், ஹேண்ட் இதெல்லாம் பண்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டிவைசஸ். அலிசா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? நம்ம சொன்னோம்னா அது உடனே அது நமக்கு என்ன தேவையோ. இப்பெல்லாம் நமக்கு வந்து வீட்டுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா நம்ம எப்படி டிப்ரைவ் ஆகும் எல்டர்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெட்டர் ஹாஃப் வந்து இழக்கும் போது நம்ம அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து அலிசா வந்து நிறைய வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஸோ வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டிவைசஸ் அதுலயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன இது மாதிரி இருக்கும், டேப் மாதிரி வந்துருச்சு. அது நீங்க என்ன சொல்றீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த 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 வீடியோவும் கூட டிஸ்பிளே பண்ணும். அந்த மாதிரியும் வந்திருக்கு. ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டோட டெம்பரேச்சர் அதுவே வந்து மெயின்டைன் பண்ணிடும், கண்ட்ரோல் பண்ணி என்ன டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் பியூரிஃபையர் அப்படின்றது, ஏர் பியூரிஃபையர் மாதிரி அது ஒண்ணு இருக்கு இப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இதை தவிர்த்து கடைசியில நம்ம பார்த்தது ஜீரியாட்ரிக்காக மெயினா டிவைஸ் பண்ணி வச்ச மொபைல் ஆப். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி யூட்டிலைஸ்டு திங். இந்த நிறைய விஷயங்கள் நான் வந்து அமேசான்ல பார்த்துட்டு நான் வந்து போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக. நீங்க இதான் ஜஸ்ட் நம்மளோட ஐடியாக்காக, நம்ம இது சொன்னோம்னா அதுக்கு எப்படி இருக்கணும்ன்றதுக்காக இங்க போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பெண்டன்ட், வியரபிள்ஸ்ல வந்து பெண்டன்ட். ஸோ இதுல எப்பயாவது அவங்களுக்கு வந்து ஹைப்போகிளைசிம் ஆகுது இல்ல கிடினஸ் வரா மாதிரி இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் இந்த பெண்டன்ட்டை கிளிக் பண்ணா போதும், யாரு அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு உடனே கால் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பேண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேண்டோட விஷயங்கள். ஸோ இது வந்து நமக்கு என்னென்ன கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஹார்ட் ரேட்டை கொடுத்துரும், SpO2 கொடுத்துரும், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிடும், தூக்கம் நம்ம எப்படி நல்லா தூங்குறோமா இல்லையான்றதை கொடுத்துரும். எல்லாமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டிவைஸ் நமக்கு எப்படி பெஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியரிங் எய்ட்ஸ். நம்ம வந்து முன்னெல்லாம் ஒரு பெரிய மெஷின் மாதிரிலாம் போட்டாங்க, இப்பெல்லாம் அப்படி இல்லை. காக்லியர் பிளான்ட் கூட இருக்கு, இம்ப்ளான்ட். ஜஸ்ட் நீங்க உள்ள வெளியிலவே தெரியாது, அந்த மாதிரி உள்ள வச்சுட்டா கூட நமக்கு வந்து இதா இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜர் கால்பென் எமர்ஜென்சி ஏதாவதுன்னா உடனே அவங்க வந்து அந்த கால்பென் அடிச்சுட்டாங்கன்னா அந்த ஃபால் இன்ஜுரி கீழே விடுறதை வந்து தடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை அவங்க எதர் கையில வச்சிருக்கலாம், அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது பண்ணாங்கன்னா உடனே அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றது நமக்கு ட்ராக்ல கிடைச்சிடும். ஒன்னும் என்கிட்ட இருக்கும், இன்னொன்னு என்னோட அம்மாட்ட இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவங்க அங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு எங்க ஜிபிஆர்எஸ் மூலமா எல்லாம் கனெக்ட் ஆயிடும். ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்க போயிட்டு அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஃபால் இன்ஜுரியோ இல்லை வேற ஏதோ விஷயத்துல. இது வந்து பெட்ல இருக்கும், இல்ல நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கும், யாராவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா இங்க இந்த பெல்ல பிரஸ் பண்ணா போதும். யூஸ்வலா இந்த பிரைவேட் செக்டர்ல ஹாஸ்பிட்டல்ல நம்ம பாக்குறோம். ஸோ அவங்க இமீடியட்டா வருவாங்க. இந்த இது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பல்ஸ் இது பிபியை செக் பண்றதுக்கான ஒரு இது டிஜிட்டல். ஸோ இதுல நம்மளுடைய பல்ஸ் ரேட் வந்துடும், பிளட் ப்ரெஷர்னே வந்துடும். இப்ப இதுல குளுக்கோமீட்டர்ல இருக்கு. நிறைய டிவைசஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுக்கல, நமக்கு டைம் பத்தாதுன்றதுனால. ஸோ இது வந்து நம்மளோட பல்ஸ் ஆக்சிமீட்டர், நம்ம ரொம்ப ஃபேவரட். கோவிட்ல வந்து எல்லார் வீட்லயுமே வந்து இருந்தது இல்லைங்களா? ஸோ இதுல வந்து நம்மளோட இது SpO2 ஒரு 95க்கு கீழே போச்சுனாக்கா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். நம்மளுடைய ஹார்ட் ரேட் இதுல வந்துடும். இந்த இது என்ன அப்படின்னாக்கா எமர்ஜென்சி அலர்ட். இப்ப அவங்க சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸோட இது. ஸோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த இதுல ட்ராக் பண்ணி அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அவங்களை போய் பார்க்க முடியும். இது வந்து அலிசா, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாய்ஸ் ட்ராக்கர். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பார்க்கணுமோ, ஷோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாக்கா இதுல இப்ப எல்லாமே கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இது இன்னொரு இது எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டிவைஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
சப்போஸ் அவங்க கீழே விழுறாங்க இல்ல விழ போற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட ஃபுல் பாடி வந்து தெரியாது. வெறும் அந்த 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 லைன்ஸ் மட்டும் தான், ஸ்டிக் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களோட அந்த பிரைவசி வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகுறது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பிசிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல் ஹெல்த் என்ன அப்படின்னாக்க வி ஹாவ் அ லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஒரு உலகத்தோட ஒரு முனையில இருந்தாலும் இன்னொரு சைட்ல இருக்கவங்களுக்கு கூட நம்ம கனெக்ட் ஆயிடுறோம். இப்ப நாசா கூட நமக்கு எல்லா விஷயங்களும் எடுத்து அனுப்புது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ சோஷியல் ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த குரூப்ல வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். நீங்களே ஒரு சோஷியல் குரூப்பா வந்து கிரியேட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஷேர் பண்ணலாம். அவங்க கிட்ட வந்து நீங்க விஷயங்களை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து மொபைல் இருக்கு. இப்ப டேப் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டா வந்துருச்சு. கடைசியாக இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 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 வித ஆன்மீக நம்பிக்கையும் அதனுடைய பயிற்சிகளும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அதை நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ ஹெல்த்ன்னு வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அதையும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது முதியோர்களோ அல்லது அவங்களுடைய ஃபேமிலி சார்ந்தது மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி என்னன்னு பார்த்துக்கணும். அதை நம்ம எப்படி பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். இது எனக்கு தெரியாது வராது நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நம்மளுடைய பேரன் பேத்திகள் இருந்தாலுமே கூட அவங்க கிட்ட இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து ஆன்லைன்ல அவ்வளவு அழகா கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ அவங்களுடைய பேரன் பேத்திக வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. சோ அவங்களுக்கு அந்த அந்த ஆர்வத்தை பார்த்தா 82 வயது ஆகுது அவங்களுக்கு. அந்த ஆன்லைன்ல அவங்க கிளாஸ் கொடுக்குறாங்க. சோ அவங்களுடைய ஆஹ் பேரண்ட் கிட்ட இருந்து அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க பண்ற அந்த ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த வயசுல நம்ம இன்னும் எவ்வளவு உழைக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட அவங்க செயல்படுறாங்க. சோ அதனால வயது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பங்கு, அவ்வளவுதான். சோ அதை வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம்ன்றத சார்ந்து இருக்கு. சோ இப்படியாக நம்ம வந்து இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, எப்படி வந்து இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி நம்மளுடைய இந்த வாழ்க்கையோட ஒரு பகுதியை வந்து எப்படி நல்லா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத பார்த்தோம். ஏதாவது தவறுகளா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நிம்ஹான்ஸுக்கும் டாக்டர் கோபி சார் மற்றும் எனக்கு கூட டாக்டர் ஜெயஸ்ரீ அதை ஹெல்ப் பண்ணினவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களை இத்தனை பெரிய ஆர்வமா வந்து ஜாயின் பண்ணதுக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த இதுக்கு பர்மிட் பண்ணதுக்கு என்னுடைய பிரின்சிபலுக்கும் என்னோட டைரக்டர் சாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக ஸ்லைடு மட்டும் இல்லாம விளக்கமா கொஞ்சம் வேக வேகமா போயிட்டோம் நமக்கு நேரம் கருதி. இந்த 1956 ஆக்ட் பத்தி ஒண்ணு போட்டு வந்தீங்க, இந்து சக்சஷன் ஆக்ட். அது அந்த காலத்திலேயே இப்ப நம்ம 2007 ஆக்ட் தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நம்ம அதுலயே இன்னும் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் கிடைக்கலன்றப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மாவட்டத்துக்கு ஒரு முதியோர் இல்லம்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். பிரைவேடைசேஷன்ல இருக்கிற முதியோர் இல்லம் தான் வந்து என்கரேஜிங்கா இருக்க ஒழிஞ்சு, இன்னும் அரசாங்கத்துடைய இது ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு வந்து அதுல வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் 150 பேருக்கு ஒரு இல்லம்னு நாங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்கோம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனா அத எந்த இப்ப எங்க இப்ப தமிழ்நாட்டுல சேலத்துல 2 இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுல ஹோம் நடத்துறாங்க. இன்னும் அதுல இன்னும் தேவை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இடம் இல்லைன்ற அளவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேமெண்ட்லயே இடம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க வீட்லயே வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. வீட்டுல பராமரிக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து கேர் டேக்கர், கேர் கிவர் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து 2 ஷிஃப்ட்ல உட்காந்து அவங்கள பாத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு இப்பவே கிட்டத்தட்ட. அதுக்கு வந்து நமக்கு பணம் வேணும், வசதி வேணும். இப்ப கிண்டியில ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய கவர்மெண்ட் இதுல இருக்கு. அங்க போனா பெட் இருக்கு. இப்ப அங்க போனாலும் பிரைவேட் ஆஸ்பத்திரிலேயே நான் சண்டே ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அதாவது பாதுகாப்பாளர்லாம் வெராண்டாவிலேயே படுத்து கிடக்குறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் நான் சொல்றது. அந்த ஹாஸ்பிட்டல்ல கேர்டேக்கருக்கு ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுவாங்க. போய் பார்க்க முடியாது, ஐசியூல பார்க்க முடியாது, ஜெனரல் வார்டுல பார்க்க முடியாது, குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்.
இந்த மாதிரிலாம் பல ஒரு நாளைக்கு 5000 10,000 பணம் கட்டிட்டு அந்த சிமெண்ட் தரையில படுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முதியோர்களை பராமரிக்கிறதுல சட்டங்கள் நிறைய இருக்கு, ஜனத்தொகை நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டுறாங்க. இப்ப 10%ன்றது 20%ன்ற மாதிரி ஆகும் பொழுது இவங்க சமூகம் நமக்கு வரணும், அரசாங்கம் பண்ணணும், வீட்டுல இருக்கவங்க பண்ணணும், என்ஜிஓஸ் பண்ணணும். இந்த 4 பேருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் கடைசி காலத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும். உறவுகள், நண்பர்கள் ஒரு அளவுக்கு தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. நாமளே காப்பாத்திட்டு நாமளே சுகமா இருக்கிறதுக்கு உங்களுடைய சொற்பொழிவு மிகவும் சிறப்பாக இருந்தது. வேற யாராவது இன்னொரு 5 நிமிஷம், இப்ப என்ன ஆரம்பிச்சது லேட்டா ஆரம்பிச்சோம், இன்னொரு 5 நிமிஷம் கூட விடலாம். ஜெயசூர்யா, பிரேமா ரங்கநாதன் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. யாராவது கேள்வி அவங்கள கேளுங்க. சார் கண்டினியூ பண்ணலாம் சார், டவுட் இருந்தா கேட்டுங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் டாக்டர், நான் சண்முகம் பேசுறேன். நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல 100+ பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, ஏஜ்டு பீப்புள், ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எப்படி உங்கள் ரிசர்ச்சுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? அந்த நாட்டில் சின்ன நாடு, அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் 100 இயர்ஸ் இருக்குது, மோர் தென் 100 இயர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆமாம். அதுக்கு பேக்ரவுண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் என்னெல்லாம் இருக்குன்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். ஃபாரின் இது நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட சூழ்நிலை என்னன்றது நமக்கு தெரியும். நம்மளோட ஒன் சைடு பாப்புலேஷனோடது இப்பதான் நம்ம அந்த சுதந்திரம் வாங்கி இது பண்ணிட்டு வந்தாலும் we are very diverse in population. இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள் இருக்கு. இதெல்லாம் உடைச்சு நம்ம எல்லாம் ஒருமித்து எப்ப வருது? நீங்க இப்ப ஜப்பான்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் ஒன்னா இருக்கும். அவங்க என்ன ஒரு இது பண்ணாலும் இங்க நம்ம நிறைய வேறுபட்டு இருக்கோமே, நமக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சோ இதெல்லாம் உடைச்சு நம்ம எல்லாரும் எப்ப ஒண்ணு சேர்ந்து ஒரே போக்கஸ்டா நம்ம இருக்க முடியுமோ அப்ப இதோட விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்பதான் நிறைய இதுல லிட்ரஸி ரேட்டே இல்லைங்களே. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்குள்ளரே நிறைய உள்பூசல்கள் இந்த விஷயத்துலதான் இருக்கும். நம்ம நிறைய டைவர்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் இது பண்ணி நம்ம எப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம வரமோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பா நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வளர்ந்த நாடுகள் நம்ம சொன்னாலும் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராபிக்கல் கிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய அந்த பாப்புலேஷனோட டென்சிட்டி, பட் நம்மளோடது அப்படி இல்லை இல்லையா? நான் கிட்டத்தட்ட நான் தமிழ்நாட்டுல இருந்தேன், அதுக்கப்புறம் பெங்களூரு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டேட் போய் வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாடு இஸ் பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உபயோகப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உபயோகப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வேற எங்கேயுமே பார்க்கல. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் எனக்கு இப்ப ஸ்கூல்ல என் பசங்களை இது பண்ணும்போது மோரல் வேல்யூஸ் பத்தின விஷயங்களே இல்லை. அப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுன்றதே மாறிடுது. அப்ப இவங்க வளர்ந்து வரும்போது என்ன மாதிரி முதியோர்களுக்கு அவங்க என்ன மாதிரியான அந்த ஆட்டிடியூட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சிதறி போயிருக்கோம் ஆக்சுவலா. சோ முதல்ல அந்த பேஸே இன்னும் இது பண்ற மாதிரி தெரியல. சோ மத்த ஸ்டேட் எல்லாம் போய் நீங்க நிறைய பேர் இதுல சீனியர் பீப்புள் இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க. நான் ரொம்ப இப்ப கொஞ்சம் இதுதான் போயிருக்கேன். பட் அதை பார்க்கும்போது உண்மையாலுமே தமிழ்நாட்டுல மக்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவா, ஏன்னா அவங்களோட தாட் ப்ராடா இருக்கு. பட் இங்க அந்த மாதிரி இல்ல. சோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் நிறைய. பட் இப்போதைக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அப்ப ஐயா சொன்னது போல நிறைய கஷ்டங்கள், இப்ப நிறைய பிளான் பண்ணி வச்சுட்டோம், ஆனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமான்றது பார்க்கும்போது இதாதான் இருக்கு. நம்மளுடைய பொருளாதார விஷயமா இருக்கட்டும், இப்பவே இப்படி இருக்குன்னா 1950ல அடுத்த 2050 வரும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. யாராவது இப்ப இருக்கிற டிஜிட்டல் இதை எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திட்டு போறீங்க அப்படின்றத யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கவங்க அடாப்ஷன் டிஜிட்டல் அடாப்ஷன் தமிழ்நாடை விட இன்னும் மற்ற ஸ்டேட்லாம் இன்னும் பெட்டர் அடாப்ஷன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்லே ஜாஸ்தி கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், கர்நாடகா எடுத்துக்கோங்க, நிறைய ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. சே ஃபார் ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கோங்க, அது நிறைய ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம் ஒன்று வந்தாலே அது டெஸ்டின்னு ஒரு செகண்டரி ஒப்பீனியனா போயிடுது. என்னன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்ச நேரம் இதை பத்தி இது இன்சூரன்ஸ் பத்தி பேசிருக்கீங்க.
நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஐ திங்க் இந்த இன்சூரன்ஸே சரியா இது பண்ண இங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் திஸ் இஸ் ஒன்னும் நீங்க ஒன்னும் மக்களுக்குள்ள இருக்கிற டிவிஷன் இல்ல, தலைவர்களுக்குள்ள இருக்கிற டிவிஷனே பெரிய டிவிஷனா இருக்கு. அந்த டிவிஷன்னாலே உங்களுக்கு இந்த இது வந்து பட் அதுதான் நான் சொல்றேன், நம்ம எல்லாம் இதுல வந்து ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். அப்ப வந்து நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ்டா பண்ண முடியும்? இந்த ஸ்கேட்டரா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுலாம் பத்தி ஜப்பான்லாம் பத்தி பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது. உண்மை உண்மை கம்பேரே பண்ண முடியாது. ஜப்பான் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு இதுதான், ஒரே கொள்கை தான், நாடு 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 நம்ம நாடு. இன்னைக்கு வந்து அந்த நம்ம நாடுங்கிறதே கொஞ்சம் குறைச்சலா போயிட்டு இருக்குமா. அத வந்து முதல்ல நமக்கு அடுத்து யாராவது பேசலாம். நம்ம we cannot divert. ஏற்கனவே டைவர்ஷன் சொல்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி. மறுபடியும் நம்ம அதை கிளற அவங்க சொன்னதோட அப்படியே டைவர்ஷன் வந்தது. இல்ல அது வந்து ஒரு நீங்க பெங்களூர் சொல்றீங்க, நாங்க மெட்ராஸ் சொல்றோம் அப்படின்ற மாதிரி வேணாம். ஓகே ஓகே. ஏகநாம் தேவிதாசி சொல்றீங்களா, பேசுறீங்களா? பேசுங்க. வணக்கம். வணக்கம்மா. பெரியவர் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். அம்மா, நீங்க சொன்னீங்க அருமையா, எல்லாமே எனக்கு தெரியாத நிறைய கருத்துக்கள் உங்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி எனக்கு உதவி செஞ்சது எப்படின்னா, முதுமை கொடியதுதான், அந்த முதுமையிலையும் வந்துட்டு தனிமை மிக கொடியது. அந்த தனிமையை போக்குனது இப்ப இருக்க இந்த டெக்னாலஜி தான். எப்படின்னா, கோவிட் சமயத்துல எல்லாம் தனித்தனியா இருக்கணும்ட்டாங்க. தனித்தனியா இருந்தபோது எப்படி நான் டைம் பாஸ் ஆகும்? மருமக ஒரு பக்கம், பேரப்பிள்ளைங்க ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம். கணவர் வேணா கூட பக்கத்துல வந்து பேசுவார், யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க, தனித்தனியா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது வாங்க அப்படின்னாங்க. என்ன கிளாஸ் ஏதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு பக்தியை பத்தி சொல்றாங்கன்னாச்சு. அப்புறம் அதுக்கு மேலதான் எனக்கு ஒரு பட்டு வந்து இந்த பக்தி ஒரு இதுல வந்ததுனால எனக்கு என்ன இதுலன்னா, இந்த மொபைலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த மொபைல்னால வீட்டுல இருந்தபடியே நான் வந்துட்டு அந்த பக்தியில வளர்ச்சி அடைஞ்சு இப்ப மகிழ்ச்சியா இருந்தாதான் நமக்கு ஆயுசே கூறுது. அந்த மகிழ்ச்சி, அந்த வயசானவங்களுக்கு யாராச்சும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? ரொம்ப கஷ்டம் மகிழ்ச்சியா பாக்குறது. எல்லாமே துன்பத்துல தான் இருக்காங்க. அந்த பிள்ளை பார்க்கல, இந்த பிள்ளை பார்க்கல, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல. எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை, யார் பாக்குறாங்களோ இல்லையோ. நமக்குன்னு நம்மளோட டைம் ஃபுல் பண்றதுக்கு இந்த போன் இருக்குது. 4 பேர் கிளாஸ், நான் 4 பேர் ஆன்மீக சொற்பொழிவோ இந்த மாதிரி மீட்டிங், ஒரு நல்ல விஷயத்த கேட்கறதுக்கு இந்த போன் உதவுது. என்னால வெளியே போக முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது வயசான காலத்துல. வீட்டுக்குள்ளேயே இந்த தொழில்நுட்பத்தை வந்து இது பண்ற. அதே மாதிரி இந்த வயசானவங்களை கவனிக்காததுக்கு வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு வயசானவங்கள தனியா விடக்கூடாது. படிக்கிற காலத்துல குழந்தைங்களுக்கு நாம அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தோம், இப்ப யாருமே கூட்டு குடும்பமா இருக்கிறதே கிடையாது. அந்த கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வியே கிடையாது. அனாதை ஆசிரமங்கிறதே எங்கேயுமே கிடையாது அப்போதெல்லாம். இப்ப வந்ததும் சரியில்லை. ஐயா சொன்னாரு சேலத்துல 2 ஆசிரமம் இருக்குதுன்னு. சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆசிரமத்துல பணக்காரங்க பணம் இருக்குது, பிரைவேட் ஆசிரமத்துல போய் இருந்துக்கிறாங்க. மாசம் 40,000 50,000 கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு எங்க போவாங்க? அந்த கவர்மெண்ட் ஆசிரமத்துல கவர்மெண்ட் அந்த வயதான முதியவர்களை நல்ல விதமா பாத்துக்கணும், கவனிக்கணும். அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ணதுனால என்னுடைய வயசு வந்து நான் சீனியர் சிட்டிசன், பட் எனக்கு என்னுடைய வயசு வந்து வயசா தெரியல, அது ஒரு நம்பரா தான் தெரியுது. பேச வாய்ப்பு. வணக்கம் சார், கலாவதி பேசுறேன் சார். மேடம் வணக்கம். மேடம் வந்து வடிவுகரசி மேடம் வந்து ரொம்ப நல்லா பிபிடியோட நிறைய விளக்கமா சொன்னாங்க. முதியோருக்கு வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகிறத பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸு நிறைய இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் வசதி, மருத்துவ இது ஃபார்மசி இருக்கிறது, எல்லாமே நிறைய இருக்குங்க. இப்போ டெக்னாலஜி வந்து இப்போது வயசான காலத்தில் தனிமையை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அல்லது வீட்டில் இருந்து குடும்பத்தோடு இருந்தாலுமே இந்த மீட்டிங்கு, ஜூம் மீட்டிங்கு, அப்புறம் அந்த நிமான்ஸில் நெல்லிக்கனி நிகழ்ச்சி நம்ம வந்து கோவிட் டைம்லேருந்து இதை நடத்திட்டு வராங்க. இதை நான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வணக்கங்க. நன்றிம்மா.